أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله عنده علم الساعة وينزل الغيث ويعلم ما في الأرحام وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي أرض تموت إن الله عليم خبير. قال رسول الله صلى الله عليه وسلم: أكثروا ذكر هادم اللذات، يعني الموت، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு இரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், நபிமார்கள், குத்துப்மார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய பிச்சிடங்கள் கியாமத்து நாள் வரை வரைக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கும் உயிரான கண்மணி அருள்வேந்தர் நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும், அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் அவர்களுடைய கண்ணியத்தையும் அல்லாஹ் தஆலா அவருடைய அந்தஸ்துகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் இம்மையிலும் மறுமையிலும் தந்தல் புரிவானாக. நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கியாமத் நாள் வரை நிரந்தரமாக்கி தந்து செழிப்பான ஒரு வாழ்க்கை, அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துகள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாக வீட்டும், கடன்களிலிருந்தும், வட்டிகளிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், வெளிநாடுகளிலே அல்லது வேற ஊர்களிலே நாம் மௌத்தாக விட்டும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்களிலிருந்தும் அல்லாஹ் தஆலா நிரந்தரமான பாதுகாப்பை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, இந்த உலகத்தை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரம் அல்லாஹுக்கே சொந்தமானது. இதில் யாரும் கேள்விகள் கேட்க முடியாது, யாரும் குறுக்கிடவும் முடியாது. அவன் எதை நாடுகின்றானோ அதுதான். இன்னல்லாஹ யுரீது மை யஷா, இன்னல்லாஹ யஃஅலு மா யஷா. அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லுவான், தான் நாடியதைத்தான் அவன் செய்வான். அவனுக்குத்தான் தெரியும் எதை நடத்த வேண்டும், எதை எப்போது நடத்தாட்ட வேண்டும் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும்.
இதை ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் ஆழமாக தன்னுடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அவனுக்கு தெரியாமல் எந்த ஒரு காரியமும் நடந்துவிடாது. ஒரு காய்ந்த இலை எங்கே விழுகிறது என்பதும் அவனுக்கு தெரியும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். இப்ப யாருக்கு என்ன நடக்கும் என்பது எல்லாமே அல்லாஹ் ஒருவருக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அந்த ரகசியத்தை அறிந்தவன் அவன்தான். அதை நம்பிக்கை கொள்வதற்கு பெயர் தான் ஈமான். அவர்களுக்குத்தான் மூமின் என்று சொல்ல முடியும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமின் நம்பிக்கை கொள்வது 7 விஷயங்கள் என்று சொல்லுவார்கள். ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது, வ மலாயிகத்திஹி, அவனுடைய அமரர்கள், அவனுடைய மலக்குமார்கள், அவர்களை கொண்டு ஈமான் கொள்வது. அந்த மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், ரொம்பவும் பரிசுத்தமான ஒரு படைப்பு. அந்த படைப்பு ஒளியிலான படைப்பு என்று சொல்வார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் அந்த படைப்புக்கு தான் ஸ்பீடு கிடைக்கும். உலகத்துல ஸ்பீடை கணக்கிடும் போது ஒளியாண்டு என்று சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா எவ்வளவு டார்ச் லைட்டை ஓபன் பண்ணணும்னு சொன்னா எவ்வளவு ஸ்பீடா அந்த ஒளி போகிறது என்பதை அதை கணக்கிட்டு தான் ஒளியாண்டு என்று சொல்லுவாங்க. அதுதான் என்னமோ என்று தெரியவில்லை. அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா மலக்குமார்களை படைத்திருப்பது ஒளியினால் படைத்திருக்கிறார். ஏன்னா அவர்களுக்கு ஸ்பீட் அப்பொழுதுதான் வரும். லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் தஆலா எதை ஏவினால் அதற்கு மாறு செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவே மாட்டாங்க. தெரியாதவர்கள் அல்லாஹ் ருக்கூலே இருங்கள் என்று சொன்னால் ருக்கூலே தான் இருப்பாங்க. சுஜூத் செய்ய மாட்டாங்க. சுஜூத் செய்ய சொன்னால்தான் செய்வார்கள். வயஃபஅலூன மா யுமரூன், எது அவர்களுக்கு ஏவப்பட்டதோ அதை மட்டும் தான் அவர்கள் செய்வார்கள். அல்லாஹ்வுக்கு எந்த காலத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை மாறு செய்யவும் மாட்டாங்க. அல்லாஹ் எதை ஏவினானோ அதை மட்டும் தான் செய்வார்கள். இதான் மலக்குமார்களுடைய நிலை. அதனால்தான் மலக்கல் மௌத் ரூஹ் எடுக்கும் போது என்னதான் இறக்கப்பட்டாலும் என்ன செய்தாலும் அங்க ஈவு இறக்கமே அந்த இது கிடையாது, இறக்கம் கிடையாது. உடனே எடுத்து போயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம். இன்றைக்கு இவனுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களுக்கு பட்டியலை கொடுத்து விட்டால் அந்த நேரம் கரெக்டா எடுத்து போயிடுவாங்க. யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வயஃபஅலூன மா யுமரூன், அவர்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை கரெக்டா செய்து கொண்டிருப்பார்கள் மலக்குமார்கள். இவர்கள் தான் மலக்குமார்கள். அதை நம்புவது நம்முடைய கடமை என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். அதை நம்ப வேண்டும் ஒரு மூமின். அப்பொழுதுதான் அவனுக்கு மூமின் என்று சொல்ல முடியும். வகுதுபிஹி, வேதங்களை நம்ப வேண்டும். வேதங்கள் இப்பொழுது குர்ஆன் இருக்கிறது. அதற்கு முன்னால் 3 வேதங்கள் இறக்கப்பட்டது. சுஹுஃபுகள் என்று அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு சில விசேஷமான சட்டங்களை கொடுத்தான். எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்புவதற்கு பெயர் தான் ஈமான். வருசுலிஹி, 4வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வருசுலிஹி, அல்லாஹ்வுடைய தீர்க்கதரிசிகள், அல்லாஹ்வுடைய நபிமார்கள், ரசூல்மார்கள், இவர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். மௌத்துக்கு பிறகு இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை, ஒரு உலகம் இருக்கிறது. அதுதான் நிரந்தரமான உலகம். அதற்கு முடிவு என்பதே கிடையாது என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியனும் ஈமான் கொண்டிருக்க வேண்டும், நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அவனுக்கு பெயர் தான் மூமின்.
வல்யோமில் ஆஃபிர் வல்கதிரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹ். இதான் முக்கியமானது. நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் வருகிறது என்று ஈமான் கொள்ள வேண்டும். தக்தீர். அல்லாஹ் ஏன் சோதித்தான் தெரியாது. அல்லாஹ் ஏன் நமக்கு நன்மையை செய்தான் தெரியாது. என்னவாக இருந்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பெயர் தான் முஃமின். அவன் நல்லது, அல்லாஹ் நமக்கு நல்லதை தந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான். நமக்கு சோதனைகளை தந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதற்கு பெயர் தான் முஃமின். முஃமினுடைய அடையாளம். இது முக்கியமான விஷயம். இந்த ஒன்றின் காரணமாகத்தான் முஃமின்கள் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் தன் உயிரை மாய்த்துக் கொள்வது கிடையாது. இந்த விஷயத்தில் எங்கேயாவது யாருக்காவது சின்ன ஒரு சலுகை ஏற்பட்டால் அப்படிப்பட்ட அரைகுறை முஃமின்கள் தான் தன் உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய நிலைமைக்கு போகிறார்கள். ஏனென்றால் நன்மை தீமை அனைத்தும் சரியான முறையிலே அல்லாஹ்வுக்காக நடத்தாக்குகிறார். அதை சரியாக செம்மையாக நாம் முன்னோக்கி அதை வகுத்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற அந்த வழிமுறையை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றி பெறலாம். அவ்வளவுதான். நல்லவன் தீவையம் எல்லாத்தையும் உருவாக்கி கொடுப்பது அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் தான் முஃமின். ஒருத்தர் வந்து கேட்டார், ஏன் அல்லாஹ் ஏன் நல்லதை தீவதில் படைக்கணும், ஏன் நல்லவன் கெட்டவன் என்று படைக்கணும், நரகத்திற்கு சில பேர்கள் அல்லாஹ் ஏன் படைக்கணும், சொர்க்கத்திற்கு சில பேர்களை ஏன் அல்லாஹ் படைக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து கேட்டாரு. இப்ப நான் சொன்னேன், அதை பத்தியே உங்களுக்கு கவலை. உங்களுடைய நிலை என்ன? உங்களை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் அதை யோசியுங்கள். எல்லா விஷயத்தையும் நாம் யோசித்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமானில் பலவீனம் ஏற்பட்டு போய்விடும். ஒரு நம்பிக்கை அங்கே குன்றி போய்விடும். நம்மை பற்றி நம்மளை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான், நம்மளை அல்லாஹ் ஓர் இறை குழுவியில் அல்லாஹ் பரிபூர்ணமாக வைத்திருக்கிறானா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் வழங்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறானா? அல்ஹம்துலில்லாஹ். அதை யோசியுங்கள். அடுத்தவர்களை பற்றி அடுத்த விஷயத்தை நாம் யோசித்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் பலவீனம் போயிடும். ஏனென்றால் இந்த உலகத்தை பொறுத்தவரை நான் அடிக்கடி சொல்வதென்று, இந்த உலகத்தை பொறுத்தவரை பரீட்சை எழுதக்கூடிய ஒரு பரீட்சை ஹால், எக்ஸாம் ஹால் தான் இந்த உலகம் என்பது. உனக்கு எல்லா கொஸ்டினுக்கும் விடை தெரியும், ஆன்சர் தெரியும். ஆனால் நீ அந்த ஆன்சரை தான் எழுத வேண்டும். அவனுடைய அடுத்தவன் எப்படி ஆன்சர் எழுதுவான் என்று யோசிப்பது அது முட்டாள்தனம். அவன் ஏன் தீயவனாக இருக்க வேண்டும் என்று யோசித்து அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்ம ரொம்ப யோசித்து விடக்கூடாது. நம்மளை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் அவ்வளவுதான். அதை யோசித்தால் மனிதன் விலகி விடுவான். ஏழாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வல் பஅதி பஅதல் மௌத், மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுவது. இது முக்கியமான ஒன்று. ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், சமீப காலமாக அதாவது இஸ்லாமிய சமூகம் ரொம்ப சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறது. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓப்பனாவே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் மரணத்தை தழுவுவது என்பது ரொம்ப அதிகமாக போய் கொண்டிருக்கிறது. ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு 2-3 மாசத்துல நம்ம தெருவிலேயே 2 பேர் வெளிநாடுகளில் மௌத்தா போயிட்டாங்க. இதற்கு முன்னால் இருக்கிறாங்க. குறுகிய காலத்தில் 2 பேர் அங்கே வெளிநாடுகளிலே மௌத்தா போகக்கூடிய ஒரு சூழல் அங்கே ஏற்படுகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய சோதனை என்பதை யோசிச்சு பார்க்க. அல்லாஹ்விடத்தில் இதிலே ரொம்ப நாம் ஒரு கவனத்தை செலுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்தில் ரொம்ப கையேற்ற வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இஸ்லாமியர்களே, நம்முடைய ஆண் மக்கள் வெளிநாடுகளிலே சம்பாதிக்கிறார்கள். நாம் ஒவ்வொரு நேரமும் வீட்டில் உள்ளவர்கள் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்தை கொடு, அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடு, அவர்கள்
மௌத்தாகுவது வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சொந்த ஊரில் சொந்த பந்தங்களுக்கு முன்னால் மௌத்தாக வேண்டும் என்று ஒவ்வொருவரும் வீடுகளிலே இருந்து கொண்டு துவா செய்ய வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையிலே துவா செய்ய வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒன்று. மிகப்பெரிய சோதனை தெரியுமா? வெளிநாடுகளிலே மௌத்தா போவது யாருமே இருக்க மாட்டாங்க. தலைவலிக்கிறது என்று சொன்னால் ஓடி வந்து தருவதற்கு மனைவி இருக்க மாட்டார்கள். நம்முடைய பிள்ளைகள் பக்கத்தில் இல்லை, நம்முடைய சொந்த பந்தங்களுடைய பக்கத்தில் இல்லை. யாரோ அங்கே சரியாக நாம் இருப்போம், அனாதையாக கடப்போம். எவ்வளவு பெரிய சோதனை, எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுவோம் தெரியுமா? ஒரு சின்ன ஒரு தலைவலி வந்தாலும், ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் வந்தாலும் இன்னைக்கு அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டிய காலகட்டத்தில் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். இஸ்லாமியர்களே, இதெல்லாம் யாருமே யோசிக்கிறது கிடையாது. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு மனிதன் திருத்தி வாழ்வதற்கு அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதும் கையேந்தி கேட்பதற்கு, கையேந்தி கொண்டே இருப்பதற்கு ஒரு அழகான வழியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. அடிக்கடி கேள்விப்பட்டதுதான். அக்ஸிரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத்தி, உங்களுடைய இன்பங்களை முறித்து போடக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைத்துக் கொண்டு இருங்கள் என்று சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனுஷன் திருந்துறதுக்கு மௌத்தை நினைச்சிட்டு அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே தெரியல. திருந்தன்னு சொன்னா மரணத்தை நினைத்தாலே போதும், அவன் திருந்தி விடுவான். மரணம் அவனை அழகாக திருத்திவிடும். மரணம் அவனை அழகாக திருத்திவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அதிகமாக சொல்றார், அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்வார். ஃபல்யதஹகு கலீலன் வல்யபகு கஸீரா, குறைவாக சிரியுங்கள், அதிகமாக அழுங்கள். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள். சிரிப்பது என்பதோ குறைவாக இருக்க வேண்டும், அழுகுவது என்பதோ அதிகமாக இருக்க வேண்டும். உன்னுடைய பிற்காலத்துடைய வாழ்க்கை, உன்னுடைய மரணத்துடைய வாழ்க்கை, மரணத்துடைய சிந்தனை அதிகமாக நினைத்து 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 நீ அழுக வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கையேற்ற வேண்டும். இது உன்னுடைய காலத்தின் கட்டாயம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. மரணத்தை நினைக்கணும். நம்ம யோசித்து பாருங்க, அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும், எவ்வளவு சிரமத்துக்கு உள்ளாக்கப்படும், எவ்வளவு மன உளைச்சல், எப்படிப்பட்ட சோதனை, என்னென்று கஷ்டப்பட்டார்கள், எவ்வளவு சிந்தனைகள் வரும், எவ்வளவு சிந்தனைகள் வரும். அல்லாஹ் தான் அவர்களுக்கு அந்த மன அமைதியை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இறந்து போன அந்த அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வாஜிபாக்கி கொடுப்பானாக, நரகத்திலிருந்து பாதுகாப்பை கொடுப்பானாக, அவருடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரொம்ப அற்புதமான வார்த்தைங்க, ரொம்ப அற்புதமான இந்த வார்த்தை. சூரத்துல் லுக்மான்ல கடைசி ஆயத்து இது. இந்த ஆயத்தை கொண்டுதான், இந்த வாசகத்தை கொண்டுதான் அல்லாஹ் ஆயத்தை முடிக்குவான், இந்த சூறாவை முடிக்குவான். 5 விஷயம் அல்லாஹ் தஆலா அவனுக்குத்தான் தெரியும் என்று சொல்லுவான். ஒன்று, கியாமத் நாள் எப்பொழுது வரும்? இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅத்தி, நாளை கியாமத் நாள், உலகம் அழியும் நாள் எப்பொழுது வரும் அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். வயனஸில் கைஸ், மழை எங்கே பெய்யும், எந்த இடத்தில் பெய்யும் என்பது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அல்லது எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழும், அல்லது பிறந்து அதாவது பிரசவம் பிறந்து அதாவது உசுரோடு பிரசவமாகுமா இறந்து பிரசவமாகுமா, எல்லா சூழலும் யாருக்கு தெரியும்? அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்தியம் பார்த்தால் கடைசி ஆபரேஷன், அவனுக்கு தான் தெரியும். அவனிடத்தில் தான் கேட்க வேண்டும், யா அல்லாஹ், ஏன்னா பிரசவம் என்பது அடுத்த பிறவி மாதிரியான ஒரு காரியம், அது அவனுக்குத்தான் தெரியும். அல்லாஹ் தஆலா நாலாவதாக சொல்லி தருவான், வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, ஒரு மனிதன் நாளைக்கு என்ன சம்பாதிப்பான், நாளைக்கு அவனுக்கு என்ன நடக்கும், அவனுக்குத்தான் தெரியும். அவனுக்குத்தான் தெரியும். நல்லா தான் போனான்,
சில பேர் ஒரு இதுல சொல்லுவாங்க, 100 போனால் 108 திரும்பி வருகிறான். என்ன நடக்கும் யாருக்காவது தெரியுமா? அதாவது நீ ஸ்பீடா போகாத என்பதற்கு அழகான விளம்பரத்தப்படுவான். நீ 100 போல 108 திரும்பி வருவார்கள். நாளைக்கு என்ன நடக்கும் அவனுக்குத்தான் தெரியும். நம்மளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் தகுதீர் என்பது. இந்த தகுதீரை ஒவ்வொரு மனிதனும் யோசிக்க வேண்டும். நம்முடைய காலம், அடுத்த காலம் எப்படி இருக்கும், நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு மனிதனும் யோசிக்க வேண்டும். அதற்காக வேண்டியதான் அல்லாஹ் தஆலா இந்த வாசகங்களை எல்லாம் சொல்லித் தருகிறான். 5வதாக அல்லாஹ் தஆலா அற்புதமாக சொல்லித் தருவான், وَمَا تَدْرِي نَفْسٌ بِأَيِّ أَرْضٍ تَمُوتُ. ஒரு ஆன்மா, ஒரு உயிர் எந்த பூமியில் மரணித்து போகும் என்பது யாருக்கும் தெரியாது, அவனுக்குத்தான் தெரியும். அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என் மரணத்தை என் சொந்த ஊரில், என்னுடைய சொந்த மண்ணில், என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே நீ ஆக்கி தர வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு பக்தரும் இதை கேட்கக்கூடிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இஸ்லாமியர்களே, கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். எத்தனை நவீனங்கள் வந்தாலும், எவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும் இதற்கு எங்கேயாவது ஒரு பதில் இருக்கிறதா? எங்கேயாவது இதற்கு ஒரு மாற்று ஏற்பாடுகள் இருக்க முடியுமா? மாற்று ஏற்பாடுகள் இல்லாத இருக்க முடியுமா? அல்லாஹ்விடத்தில் கையேறுவதை தவிர எந்த மாற்று ஏற்பாடும் இருக்க முடியாது. நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல நான் மௌத்தா போகும்போது பிரியப்படணும்னு சொல்லி தர்றாங்க. அது தப்பே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட மலக்கல் மௌத் வந்தாங்களா. மலக்கல் மௌத் வந்து அதாவது உங்களுடைய உயிரை எடுக்கணும்னு அல்லாஹ் சொல்லிட்டாரா, உங்களை உயிரை எடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து மலக்கல் மௌத் சொல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே கோவக்காரங்க. அந்த இடத்துல டக்குன்னு கோவப்பட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை, ஏன்னா நான் மரணமாகுவதற்கு முன்னால் பைத்துல் முகத்தஸை அடைத்து விட வேண்டும். நீண்ட சரித்திரம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ரொம்ப தெளிவா சொல்லித் தரார். நீண்ட சரித்திரம் இது. அந்த பனி இஸ்ரவேலர், அதாவது யூத இருக்கிறாங்க, யூத பையன் இருக்கிறாங்கல்ல, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் காப்பாத்தணும். இந்த பனி இஸ்ரவேலர்கள் எந்த காலத்திலும், அதாவது நபிக்கும் அல்லாஹ்வுக்கும், அல்லாஹ் நபி ஒரு கோடு போட்டு கொடுத்தா அதுக்கு மாற்று வழியை தான் யோசிப்பாங்க. அதுக்கு மாற்றமாகத்தான் யோசிப்பாங்க. மாற்றமாக யோசித்து யோசித்து அல்லாஹ் தஆலா காலமெல்லாம் அவன் லானத்து செய்யப்பட்டவன், அவன் ஒரு நாடோடு என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அல்லாஹ் சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த கவுமுக்கு சொன்னான், நீங்க பைத்துல் முகத்தஸ்ல போங்க, அங்க மிகப்பெரிய அரக்கர்கள் இருக்கிறார்கள், அந்த பூமியை வெற்றி கொள்ளுங்கள் என்று சொன்னான். அட நீங்க உள்ள நுழையுங்க, உங்களுக்கு வெற்றி தருவது நான் அல்லாஹ் சொல்லிட்டான். போக வேண்டியது தானே. இந்த ஆளுக்கு என்ன செஞ்சாங்க? போய் பார்த்தா அவர்கள் எல்லாம் உயரமானவர்கள மலைகளை போன்று இருக்கிறார்கள். எப்படி அவர்கள் நாம் வெற்றி கொள்ள முடியும்? அவர்கள் எல்லாம் மிக பலசாலிகளாக இருக்கிறார்கள். அதனால மூசா பனி இஸ்ரவேல் சொல்லிட்டாங்க, மூசா நீங்களும் அல்லாஹ் போய் போடு செய்யுங்க, நாங்களா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறோம்ட்டான். இப்படியா சொல்ற? அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், 40 வருடங்கள் அதே இடத்திலே அல்லாஹ் உட்கார வச்சுட்டான். அதே இடத்தில் காலையில எந்திரிச்சு நடப்பாங்க. பைத்துல் முகத்தஸுக்கு போயிருக்காங்க, நடக்குவாங்க. நைட் ஆயிடும், தூங்குவாங்க அந்த இடத்துல. காலையில எந்திரிச்சு பார்த்தாங்க, எந்த இடத்துல ஆரம்பிச்சாங்க அங்க வந்து இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா 40 வருடங்கள் அதே பூமியில உட்கார வச்சுட்டாங்க. இந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மரண செய்தி வருகிறது. மலக்கல் மௌத் வருகிறது. அட ஒன்னோ என்னுடைய டார்கெட் வந்து பைத்துல் முகத்தஸ். பைத்துல் முகத்தஸில் என்னுடைய மரணம் இருக்க வேண்டும். பைத்துல் முகத்தஸ் அந்த புனிதமான அந்த பூமியிலே நபிமார்கள் இருந்த வாழ்ந்த இடம் அல்லவா? என்னுடைய மூதாதையர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய மூதாதையர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய மூதாதையர்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் வாழ்ந்து மரணித்த இடம் அந்த இடம். அந்த இடத்தில் நான் மரணமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் இந்த நேரத்தில் மரணம் வருகிறது அப்படின்றவன ஓய்வு ஒரு அணை விட்டாங்க பாருங்க, கண்ணு ரெண்டு வெளியே வந்துச்சு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்றாங்க, கண்ணு ரெண்டு வெளியே வந்துருச்சு. மலக்கல் மௌத்துடைய கண்ணு ரெண்டு. கண்ணை கையில் எடுத்து நேரம் அல்லாஹ்ட்ட போனாங்க, யா அல்லாஹ் நீ எப்படிப்பட்ட ஆளுட்ட நீ வந்து அனுப்பி வச்ச? அவருக்கு அதாவது மௌத்து மீது ஆசையே கிடையாது. அர்சல்தனி இலா அப்தில்லாஹ் யுரீதுல் மௌத், மௌத்தை விரும்பாத ஒரு மனிதனிடத்தில் கொண்டு போய் அனுப்பி வைத்தாய். அவரை எடுத்த எடுப்புல ஓடி அழைக்கப்பட்டார். கண்ணு ரெண்டு வெளியே வந்துருச்சு. அல்லாஹ் தஆலா சரி செய்து விட்டு சொன்னான், போங்க திரும்பி போங்க மூசாட்ட. ஒரு ஆட்டுக்குட்டியில கையை வைத்து சொல்லுங்க, அந்த கையில எவ்வளவு முடிகள் வருகிறதோ ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு ஆண்டு அல்லாஹ் தஆலா ஆயில நீட்டித்து வைப்பான் அப்படின்னு போய் சொல்லுங்கன்றாங்க. இப்ப திரும்பி மலக்கல் மௌத் வர்றாங்க. மலக்கல் மௌத் இதை வந்து சொன்ன உடனே தான் இப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு யோசனை வருகிறது, ஆஹா நம்முடைய ஆயுள் காலம் முடிந்து விட்டது, அல்லாஹ் தஆலா மரணத்தை நம்மளுக்கு நாடி விட்டான். திரும்ப கேட்டாங்க, இவ்வளவு ஆண்டு காலம் நான் வாழ்ந்த பிறகு ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு அதுக்கப்புறம் என்னுடைய நிலைமை என்ன? மௌத்தா தான் போவீங்க, அப்பனா இப்பவே என்னோட உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் மட்டும் பைத்துல் முகத்தஸில் இருந்தேன் என்று சொன்னால் ஒரு கல்லை எடுத்து வீசும் தூரத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் இருக்கிறது, நான் உங்களுக்கு காட்டுவேன் என்று சொன்னார். இதிலிருந்து விளங்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அருமையானவர்களே, நம்முடைய மரணத்தை நம்முடைய ஊரில் நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னால் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்பது அது நம்முடைய உரிமை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இதுதான் நான் சொல்ல வர்றது. வெளிநாடுகளில் இருந்து நம்முடைய ஊர்களில் பார்த்து வெளிநாடுகளில் தான் நிறைய பேர் வாழ்றாங்க. வெளிநாடுகளுக்கு போய் என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது சகோதரர்களே, தாய்மார்களுக்கு சொல்ல, நீங்க அதிகமாக சிந்தி உங்களுடைய கணவன்மார்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அதிகமாக நீங்கள் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனா விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய இந்த பூமியில் தான் நான் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு மதீனா விட்டு எங்கேயுமே வெளியே போக மாட்டாங்க. ஏதாவது முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொன்னா போன செகண்ட்ல திரும்பி ஓடி வந்துருவாங்க. இந்த வேலையை முடிச்சோம்னா உயரமா ஓடி வந்துருவாங்க. ஏன்னா அந்த இடத்தில் என்னுடைய மரணம் வந்து விட்டால் நான் என்ன செய்வேன்? அல்லாஹ் தஆலா அவர்கள் ஆசைப்பட்டதை போன்றே மதீனாவின் முனவ்வராவில் ஜன்னத்துல் பக்கீதான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கை குறுகிய காலமாக இருந்தாலும் நம்முடைய தக்தீர் அல்லாஹ் எப்படி எழுதி வைத்திருக்கிறான் என்பதை நமக்கு தெரியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நம்முடைய தக்தீரை நம்முடைய தலையெழுத்தை ரெண்டு விஷயம் தான் மாற்றம். ஒன்று நாம் கேட்கக்கூடிய துஆ, இரண்டாவது நாம் செய்யக்கூடிய தர்மம். இந்த ரெண்டையும் கொண்டு நாம் அதிகமாக நாட வேண்டியது என்னவென்று சொன்னால், நம்முடைய மரணம் நம்முடைய சொந்த ஊரில் நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னால் நாம் அந்த மரணத்தை தழுக வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு எல்லாரும் மௌத்தா தான் போறோம். இதை யாருக்காச்சும் போய் சொன்னா, ஏன்னா அன்னைக்கு ஒரு அம்மாட்ட போய் சொல்லி இந்த மாதிரி துவா செய்யுங்க அப்படின்னு, என்ன அஜரத்து இப்பவே மௌத்தா போச்சு இப்படி. அந்த அம்மா மௌத்து எப்ப வருது யாருக்கு தெரியும்? சொல்லுங்க பார்க்கலாம், மௌத்து எப்ப வருது யாருக்கு தெரியும்? நேற்று ஒரு நியூஸ் நீங்களா கேட்டிருப்பீங்கன்னு தெரியல, மல்லிப்பட்டத்தில் நினைக்கிறேன் 11வது 10வது நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கான் பையன், போன்ல ரொம்ப அடிக்ட் ஆயிட்டான். அட எக்ஸாமுக்கு படிப்பா ஹாஃபில் நடந்துட்டு இருக்காங்க இல்லையா, எக்ஸாமுக்கு படிக்கான்னு சொல்லிட்டு உமாவோ எவாப்போ போனை எடுத்து அப்பி வச்சுட்டாங்க. இதுல மன உளைச்சலாய் தூக்கு போட்டு மொத்தாக்கிட்டாங்க. எவ்வளவு பெரிய வேதனை பாருங்களேன். அதாவது நம்முடைய அடுத்த காலம் எப்படி போகிறது என்று தெரியவில்லை இஸ்லாமியர்களே. ஆகையா அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்கு துஆவை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. மாற்று ஏற்பாடுக்கு வேற எதுவுமே கிடையாது. எவ்வளவு டெக்னாலஜி இருந்தாலும், எவ்வளவு பெரிய வாகனங்கள் இருந்தாலும், ஃபிளைட் இருந்தாலும், ராக்கெட் இருந்தாலும், எப்படி என்ன இருந்தாலும் இதை துஆவை தவிர வேற எதனாலையும் மாற்ற முடியாது. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய மரணத்தை என்னுடைய சொந்த ஊரில் என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னால், என்னுடைய சொந்த பந்தங்கள் என்னுடைய ஜனாசாவுக்கு தொழுகணும், என்னுடைய பிள்ளைகள் தொழுக வேண்டும்,
என்னுடைய சொந்த மாமன் மச்சான் அண்ணன் தம்பிகள் அனைவரும் தொழுக வேண்டும். அப்படிப்பட்ட என்னுடைய மரணம், என்னுடைய ஜனாசா நடைபெற வேண்டும் என்று நம்மளெல்லாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் நீண்ட ஆயுளை தந்தருள் புரிவானாக. நீண்ட ஆயுளை தந்து இந்த உலகத்தில் எந்த கோடிக்கு போனாலும் திரும்பி சதுரசகத்தோடு உள்ளூருக்கு வந்து இந்த உள்ளூரில் சொந்த பந்தங்களோடு மனைவி மக்களோடு சந்தோஷமாக வாழ்ந்து மரணிக்கும் போது சொந்த ஊரிலே சொந்த பந்தங்களுக்கு முன்னிலே நாம் மரணிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com